ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்குடல் மிளகு வறுவல். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. பாருங்கள், ஆட்டுக்குடலை நல்லா ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா சுத்தமாக கழுவி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு தக்காளி போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டுங்க. மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூனு, வர மல்லி 1.5 ஸ்பூனு, வர மிளகா 2 நம்பர், சோம்பு 1 ஸ்பூனு, சிறிதளவு பிரிஞ்சி இலை 2 கிராம்பு, பட்டை சிறிதளவு, தூளுப்பு தேவையான அளவு, தக்காளி ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுடுங்க, கருவேப்பிலை 2 கொத்து, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், எண்ணெய், பூண்டு ஒரு கட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் உரித்து லைட்டாக தட்டி வச்சுட்டுங்க, வெங்காயம் மீடியம் சைஸு 2 நம்பரு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க, எப்படி ஆட்டுக்குடல் மிளகு வறுவல் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாங்க. எண்ணெய் இதுக்கு எண்ணெய் ஊற்ற தேவையில்லைங்க, ட்ரையாகவே வறுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அரைச்சி பவுடரை எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், பாத்திரம் சூடாயிருச்சு. பாத்திரம் சூடானதும் 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது கூடயே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரலும் ஃப்ரை பண்ணுங்க. இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது கூட லைட்டாக தூளுப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கி வந்ததும் நம்ம வேக வச்சுருக்கிற குடலை ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி தூளுப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு பார்த்துக்கிட்டு தூளுப்பு சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைக்க டைம் இல்லாதவங்க கரம் மசாலா சிறிதளவு, மல்லித்தூள் சிறிதளவு, மிளகாத்தூள் சிறிதளவு சேர்த்து பண்ணிக்கோங்க. பெப்பர் தூள் அதிகமாக போட்டுக்கோங்க. இதில் லைட்டாக சிறிதளவு தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கலாங்க, என்ன சேர்த்துக்கலாங்க. இது ட்ரையாக ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அந்த அரைச்சி வச்ச மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்காக அடி பிடிச்சிருன்றதுக்காக தான் சிறிதளவு தண்ணி சேர்த்துடுங்க. குடல் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இது கூட மேலாப்பில் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி நான்வெஜ்ஜு செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனிதாங்க. அவ்வளோதாங்க, குடல் ஃப்ரை அருமையான டேஸ்ட்டில் வந்துருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.